ஹரே ராமோ ஹரே ராமோ ராம ராமோ ஹரே ஹரே. இன்று அந்த நிகழ்வை ஆரம்பிக்கின்றோம். இன்று எங்களுடன் என்னுடைய பெயர் தீர்ணித்த தாஸ், இங்கு ஆனந்த கௌரங்க தாஸ் அங்கு இருக்கின்றார். அதே வேளையில் இங்கு பெரிய பிரபுவாக, அதாவது ஸ்ரீல பிரபுபாதாவின் நேரடி சிஷியர்களில் ஒருவரான கிரது பிரபு இங்கு வந்திருக்கின்றார். அவரோடு கூட ராதிகா ரமணன் பிரபு பிரம்டனை சேர்ந்தவரும் இங்கு வந்திருக்கின்றார்கள். இவர்கள் எல்லோரும் ஹரிகிருஷ்ணா இயக்கத்தை சேர்ந்தவர்கள். இந்த கிருத்து பிரபு அவரை பற்றிய விளக்கங்களை ஆனந்து கூறவிருக்கின்றார். அவர் ஏற்கனவே பிரபுபாதாவுடைய தீட்சை எடுத்தவர். 1977 ஆண்டு அவர் தீட்சை எடுத்து, அவரும் அவருடைய பாரியாரும் தீட்சை எடுத்தவர்கள் பிரபுபாதாவிடமிருந்து. அவருடைய குவாலிஃபிகேஷன், அவருடைய தகுதி என்னவென்றால், அவர் இங்கு அமெரிக்காவிலேயே இன்ஜினியரிங் முடித்தவர். அவர் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிஎன் டவர் கட்டுவதற்கு ஒரு இன்ஜினியராக செயல்பட்டவர். அவர் இங்கே டொரண்டோவில் அவருடைய டிகிரி எல்லாம் அங்கே முடித்து, அதை விட மாஸ்டர்ஸ் கூட பண்ணினார். ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் அங்கு முடிச்சிருந்தார். அவை இங்கே பிரபு மிகவும் சுவாரஸ்யமான விஷயங்களை கதைக்கவிருக்கின்றார். நேற்று எங்களுடைய ஆலயத்தில் அவருடைய பிரசங்கம் நடந்தது. ரொம்ப அதிசிறப்பான பிரசங்கம். அவருடைய சிடி கேசட்டுகள் கூட அங்கு எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியதாக இருந்தது. அதை கூட அவர் விநியோகம் பண்ணியிருந்தார். அவை இப்போ நடக்கின்ற இந்த ப்ரோக்ராமை கூட அவர் ரெக்கார்டிங் செய்கின்றார். இவருடைய இந்த ப்ரோக்ராமில் அவர் உலகம் எங்கும் சென்று இந்த போதனைகளை பண்ணுபவர். நல்லொரு அரிய பெரிய ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுடைய அஞ்ஞானங்களை போக்குவதற்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். உங்களுக்கு தெரியாத விஷயங்களை நீங்கள் அகற்றுவதற்கு இது ஒரு நல்ல தருணம். ஆகவே நீங்கள் வானொலிக்கு தாராளமாக வரலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4168483900 4168483900. பிரபு Hare Krishna, Prabhu. On behalf Hare Krishna, so we're so excited to welcome you back to Geetavani radio station. Thank you very much. On behalf of all the devotees of ISKCON Scarborough who are currently hearing this program, who hear this program every week, and also on behalf of thousands of Geetavani listeners who do listen to this program every week as well. So we warmly welcome you on this cold day to Geetavani radio station. And we're very, very fortunate, Prabhu, from the bottom of our heart. We would like to thank you for giving us your valuable association and time. So we are just immensely benefiting just by your presence. So 3 of us are benefiting by that. And through this wonderful radio station, countless other listeners are benefiting. Thank you very much. So Prabhu, again, we would like to start off with our invocation mantras. Om Ajnanatimirandasya Jnananjanashakaya Chakshurunmilitam Yena Tasmai Shri Gurave Namaha. அறியாமையின் இருளை நான் பிறந்திருந்தேன். ஆன்மீக ஆச்சாரியன் என்னுடைய அறிவு கண்களை திறந்தார். அவருடைய திருவடி தாமர்களுக்கு என்றுமே வலுவாத வணக்கம். ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். Prabhu, just to continue with what Prabhu had mentioned, that yesterday the program was recorded, and today also the program is being recorded in audio. So if some of the listeners would like to hear some of your past lectures, Nectarian lectures, what is the website that they can go to hear those lectures, Prabhu? kratuprabhu.lectures.com. Okay. So and also kratuprabhu.com. Kratu Prabhu. So www.kratuprabhu.com. So திருப்பி சொல்கிறோம். இது இப்போ பிரபுவோட இந்த ஒரு அற்புதமான லெக்சர்கள் எல்லாம் நீங்கள் கேட்கணுன்னா நீங்கள் www.kratuprabhu.com அந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா இந்த பாஸ்ட் ஆடியோ லெக்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இப்போ நாங்கள் சொல்கிற இந்த வெப்சைட் உங்களுக்கு சரியாக விளங்கலைன்னா நீங்கள் கூகுளுக்கு போயிட்டு www.google.com அங்கே போனீங்கன்னா அங்கே போயிட்டு கிரத்து பிரபுன்னு போடுங்க. KRATU பிரபுன்னு போட்டிங்கன்னா கிரத்து தாஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு அந்த லிங்க் வரும்.
பிரபு ஹிந்தியில் கூட அவருடைய லெக்சர்கள் கணக்கு இருந்தானே இருந்தது. ஸோ இன்று நாங்கள் எடுத்திருக்கும் அத்தியாயம் வந்து பகவத்கீதை 18வது அத்தியாயத்திலே 66வது ஸ்லோகம். ரொம்ப சிறப்பான ஸ்லோகம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. சர்வதர்மான் பரித்யக்ஷ்ய மாமேகம் சரணம் வ்ரஜ. சர்வதர்மான் பரித்யக்ஷ்ய மாமேகம் சரணம் வ்ரஜ. அஹம் த்வம் சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சः. அஹம் த்வம் சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சः. எல்லா விதமான தர்மங்களையும் துறந்து என்னிடம் மட்டுமே சரணடைவாயாக. உன்னை எல்லா பாவ விளைவுகளிலுமிருந்து நான் விடுவிக்கின்றேன், பயப்படாதே. ஸோ ரொம்ப அருமையான ஒரு ஸ்லோகம். அதாவது வந்து இந்த உலகத்தில் வந்து எல்லோருமே பயந்து கொண்டு இருக்காங்க. பகவான் சொல்றா பயப்படாதேன்னு சொல்லி. ஆகவே இந்த உலகத்துல நீ பயப்படாம இருக்கிறதுக்கு என்ன வழின்றது இந்த பகவான் சொல்றார். So Prabhu, this is one of the wonderful verses. So if you can enlighten us, there are 700 glorious verses. So in those 700 Bhagavad Gita verses, all are glorious, but this verse is very special. Yes. So if you can enlighten all the listeners on this wonderful verse. Okay. Srila Prabhupada ki Jai. So this is a very important verse in Srimad Bhagavad Gita, where Lord is almost concluding the whole essence of Bhagavad Gita, and he is saying here very, very crystal clearly that you give up all varieties of duties, dharmas that you think of. You give it up and just surrender unto me alone. Mam ekam. Ekam means only me. Mam means me, and ekam. Only surrender unto me and no other consideration. So this is a demand Krishna is putting. It's a condition. And if we surrender to him alone and no other cause or no other personality or no other consideration, just surrender to him and his thinking, his expectation. We have to surrender to his expectation. That's what it means. Prabhu, if you can translate surrender. this. Okay. Sorry. பிரபு நல்ல அழகாக சொன்னார். அதான் வந்து மாம் ஏகம், நான் ஒருவன் மட்டுமே நீங்க சரணடைய தகுதியுள்ளவன், என்னை மட்டுமே சரணடைங்க. எல்லா தர்மங்களையும் விட்டு நீங்க பண்ணுகின்ற இரண்டா தர்மங்கள் எல்லாமே பகவானை அடைவதற்கு. அப்ப பகவான் சொல்றார் வந்து எல்லா தர்மங்களையும் நீ விட்டுட்டு நீ என்ன சரண் அடைவாயாக. நான் உங்களை எல்லோரையும் பாவ விளைவுகளிலிருந்து நான் பாதுகாக்கிறேன், அதே நேரத்தில் பயப்படாதே என்றார். அப்ப அந்த அஷூரன்ஸும் கொடுக்குறாரு, பயப்படாதே என்றதையும் கொடுக்குறாரு. அப்ப ரொம்ப அழகா சொன்னீங்க பிரபு. தேங்க்யூ. So Prabhu, just on the critical point here where Lord Krishna says abandon all varieties of religion. So if you can elaborate on that, the sarva dharma and abandon all dharmas. So I think in progressively Lord Krishna talks about dharma as well, but here in the concluding part or concluding chapters, Lord Krishna is instructing even abandon that dharma. So if you can help us understand this, Prabhu, how do we understand what is dharma and how we can abandon that? Well, here Arjuna was thinking that his dharma was Kshatriya dharma. His dharma was that his father, grandfather to certain people, and his duties towards his kinsmen, his family, his nation,
dharma towards his nation. Dharma, in ordinary sense, what it means here is duty. So there are many dharmas we think of that one has to perform duties as father, duties as national, or duties. So dharma means not just Christian or Muslim religion. That is not what is stated here. Dharma means one's prescribed duty. So one has to give it up, meaning that whatever imagination or whatever he thinks that he has a duty, certain duties towards certain things, Krishna demands that you give it up, all these speculative duties, and just surrender onto my will, just surrender onto what I have to prescribe you, that you should do. So that if you surrender to Krishna, so let's answer. ஸோ கேள்வியும் பதிலும் சொல்லணும் பிரபு. கேள்வி வந்து இந்த தர்மா என்றால் என்ன, அதை வந்து கிருஷ்ணர் வந்து எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு? தர்மம் அதாவது நீங்கள் கேட்டிருந்த கேள்வி அது நல்ல கேள்வி. அதாவது வந்து தர்மங்களை எல்லாவற்றையும் விட்டு, சமயங்கள் எல்லாவற்றையும் விட்டு, நீ எனக்கே சரணடைவாயாக என்று சொல்லி பகவான் சொல்லுகின்றார் அர்ஜுனனுக்கு. ஸோ இங்கே பிரபு விளங்குபடுத்துகிறார் என்னென்ன சொன்னால், தர்மம் என்றால் உன்னுடைய கடமைகள், உன்னுடைய அதாவது வந்து அவர் சத்திரியன், அவருடைய கடமை வந்து அந்த நாட்டு மக்களை காப்பாற்றுவது. என்னடா நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் அந்த நாட்டு மக்களை காப்பாற்றாமல் அவர் எல்லாம் போயிட்டு துறவரம் மேற்கொள்கிறேன், அங்கே போகிறேன், காட்டுக்கு போகிறேன், இதெல்லாம் பண்ணுறேன், இது எல்லாத்தையும் அம்போ கொண்டு விட்டுட்டு அவர் காட்டுக்கு வனவாசம் போய் இருக்கிறது வந்து ஏனண்டா இங்கே இருக்கிறவங்களெல்லாம் என்னுடைய சொந்தங்க, மாமன்மார், பெரிய பெரிய குரு எல்லாம் இருக்கிறாங்க, எனக்கு படிப்பிச்ச ஆச்சாரியமாக இருக்காங்க, என்னுடைய சொந்த பந்தம் எல்லாம் இருக்கிறாங்க. அதே இடத்துல இங்கே இருக்கிற நாடு இருக்குது, நாடு காப்பாற்றணும். அதே இடத்துல மக்கள் எல்லாம் இருக்காங்க, மக்கள் எல்லாரையும் பாதுகாப்பு கொடுக்கணும். இது எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் தன்னுடைய அதாவது வந்து ஒருவருக்கு கொடுக்கப்பட்ட, அவர் இயற்கையாகவே கொடுக்கப்பட்ட கடமைகள்ல இருந்து துறந்து கொண்டு போறது. அதைத்தான் அவர் சொல்றார், நீ வந்து அதை உன்னுடைய எல்லா விதமான தர்மங்களையும் விட்டு நீ எனக்கு சரணடைவாயாக என்று சொல்றார் பகவான். So in a purport to Srila Prabhupada, he is explaining it further, that some people think the Lord is impersonal, the Lord is within heart, or Lord is around us, and Lord, everybody is Lord, and Lord is dead, and perform mystic yoga, karma yoga, dhyana yoga, raja yoga, ashtanga yoga, kundali, so many. So he says, give up all this consideration that you think of, and just surrender unto me. Just surrender unto what I have to say, and do exactly that. That is what Krishna means. Give up all varieties of dharmas that you think of, and only one dharma, that is you surrender unto me. That's all. That's the dharma. அதான் நீ வந்து அதை அழகாக சொன்னார் பிரபு. அதாவது வந்து நீ வந்து தர்மம் என்று சொன்னால் நீ வந்து இந்த அஷ்டாங்க யோகா, கர்ம யோகா, தியான யோகா, மற்றது இப்படியான இந்த யோக முறைகள் அது எல்லாத்தையும் அதைத்தான் அவர் சொல்றாரு. அந்த தர்மங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நீ வந்து என்ன உறுதுணை சரணடையன்னு சொல்றாரு. அப்ப நீ வந்து எல்லா விஷயத்துக்கும் என்னை முன்னுக்கு வைத்து, என்னை சென்டர்ல வைத்து நீ உன்னுடைய கர்மங்களை செய் அப்படின்னு சொல்றாரு பகவான். So Sarvat Dharman Paritajya, give up all this religion, or give up all these duties or speculation, and surrender unto me. Mam ekam saranam vraja. So that saranam vraja, surrender unto Krishna, is described by Rupa Goswami in Bhakti Rasamrita Sindhu, that anukulena sankalpa pratikulena varjanam raksaititi vishvasho गोप्रत्वे वर्णम तथा आत्मनिक्षेप काल्पण्य सड़विदा शरणागति. So these are the 6 kind of शरणागति one should execute, or one should surrender to Krishna, and surrender to Krishna only
not nobody else, only Krishna. Mam ekam saranam raja. Mam ekam meaning Krishna is the Supreme Personality of Godhead, and all other demigods and all other creation, human beings, demons, devotees, devatas, demigods, all these are his creation, but people think that everything is God, and that's why we can surrender to anything and everything. Krishna doesn't like this. He says, Mam ekam, me only, and nobody else. Then surrender means anukulena, whatever is favorable to Krishna and Krishna consciousness, we must accept that. Pratikulena varjanam, whatever is not conducive to Krishna consciousness, Krishna's bhakti, we must give it up. Anukulena sankalpa, pratikulena varjanam, rakshayatiti vishwasam, that Krishna will protect me under all circumstances. That kind of firm faith. Rakshayatiti vishwasam. Goprutya varnam tata, that Krishna will protect me, will provide me. Goprutya, that is Goprutya. Varnam tata. Atma nikshepa, that one must surrender his body, mind, intelligence, anything that belongs to him. So consign that to Krishna. Atma nikshepa kalpanye, sadavida saranagati. And kalpanya means becoming very humble in front of Krishna, that I am surrendered soul unto you. Please instruct me what should I do, and you do that immediately. That is kalpanya. That no question is asked, just your order and my duty. So like military kind of discipline. So this is 6 Saranagati. So this 6 kind of Saranagati one must accept and surrender unto Krishna with these 6. Then Krishna says, you don't need to worry. The rest is my duty, to deliver you, to protect you, to ham tvam sarva papebhyo mokshayam, I will deliver you. Thank you. Wonderful explanation, Prabhu, based on Rupa Goswami's instruction on how to surrender. So, Rupa Goswami என்றால் வந்து அவர் இந்த 6 கோஸ்வாமி என்று சொல்வார்கள். அவர்கள் எப்படி எங்களுடைய தமிழில் ஆழ்வார்கள் போல் அவர்கள் வந்து புலன்களை கட்டுப்படுத்திய சுவாமிகள். அவர்கள் தான் இங்கே இந்த வைஷ்ணவர்களுடைய முக்கியமான கதைகள், ஆச்சாரியர்களுடைய கதைகள் எல்லாத்தையும் அவர்கள் எழுதியவர்கள். அவர் சொல்லுகிறார், அனுகூல்யேன்னு சொன்னால் பாதகமாக ஒருத்தன் வந்து அனுகூலமான விஷயங்களை பண்ணணும், இறைவனுக்கு பிடித்தமான இஷ்டமான விஷயங்களை பண்ண வேண்டும். அதுக்காண்டி பிரதிகூலியன், அதாவது அதற்கு எதிரானவை, அது பிரதிகூலியன் அவாய்ட் பண்ணணும். அதுகள் எல்லாம் தேவையில்லாத விஷயங்களை நாம அவாய்ட் பண்ணணும். டூஸ் அண்ட் டோன்ட் சொல்லுவாங்க. அது அப்ப அதே மாதிரி அவர் குறுக்கின்றார், அந்த விஸ்வாசம் பகவான் மேல எவர் ஒருத்தர் விஸ்வாசம் இருக்கோ அவர் வந்து காப்பாற்றப்படுகின்றார். பகவான் சொல்றாரு, அதைத்தான் இங்க அர்ஜுனுக்கு அவர் சொல்றாரு, வந்து நீ வந்து என் மேல விசுவாசத்தை பண்ணு, என் மேல நம்பிக்கை பண்ணு. அந்த முழு நம்பிக்கை இருக்கணும், கிருஷ்ணர் வந்து நம்மளை காப்பாத்துவாருன்ற நம்பிக்கை வந்து 3வது. அப்ப அதே நேரத்துல அப்படி பண்ணும் பொழுது என்ன நடக்குது, எங்களுடைய மனம், புத்தி இது எல்லாம் வந்து தன்னடக்கம் உள்ளவனாக மாறுகின்றோம். பகவான் மேல அவரு அர்ஜுனன் வந்து அதைத்தான் பண்ணுறான். அவனுக்கு வந்து நான் வந்து என்னுடைய மனங்களை எல்லாவற்றையும் உன்னுடமே அடைக்கலமா தருகின்றேன், ஆகவே நீங்க எல்லாத்தையும் பார்த்துருங்க என்று சொல்லி கிருஷ்ணன் சொல்றான். ஆகவே அதால வந்து அந்த தாழ்வு மனப்பான்மை, அந்த எங்களையே நாங்கள் சரணாகதி பண்ணுகின்ற அந்த மனப்பான்மையானது வந்து எங்களுக்குள்ளேயே வர வேண்டும். அந்த சரணாகதி என்று சொன்னா அதுதான் நாம வந்து எல்லாவற்றிற்குமே கிருஷ்ணரே தங்கி இருப்பது. அப்ப கிருஷ்ணன் சொல்ல, நீ எல்லாவற்றையும் என்னையே நம்பியிரு, எனக்குள்ளேயே தாங்கியிரு, அதால வந்து நிச்சயமாக நான் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்வேன்னு சொல்லுகிறார்கள். நேயர்களுக்கு பொதுவான கேள்வி இருந்தால் 4168483900 மற்றொரு தொலைபேசி எண் 4162677707
மீண்டும் அறிவிக்கிறோம் 4162677707. இன்று நம்மளுடன் இணைந்திருப்பவர் இஸ் கிரேஸ் கிரத்துதாஸ் பிரபு. அவர் பிருந்தாவன் இந்தியாவில் இருப்பவர். இங்கே இஸ்கான் ஸ்கார்பரோக்கு நேற்று வந்திருந்தார். இங்கே இன்னைக்கு இன்னொரு அரை மணி நேரம் இங்கே இருப்பார். உங்களுக்கு எந்த கேள்வி இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு இந்த இந்த காட் கான்ஷியஸ், கிருஷ்ணா கான்ஷியஸில் நீங்கள் முன்னேற வேண்டும் என்றால் இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. பிரபு இங்கே வந்துள்ளார். அரை மணி நேரம் இன்னும் இருப்பார் இங்கே. 4168483900 4162677707. தயக்கம் இல்லாமல் உங்களுடைய கேள்விகளை கேளுங்கள். இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். பிரபு அவர் நீங்கள் நினைக்கக்கூடாது, எனக்கு கேள்வி கேட்கறது கூட எனக்கு அறிவு இல்லைன்னு கூட நினைக்கக்கூடாது. உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் இருக்கோ, உங்களுக்கு இஷ்டமான கேள்விகள் எல்லாத்தையும் இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் பிரபுவோட நாங்கள் கதைக்கிறது. நீங்கள் தயவு செய்து தொலைபேசி மூலம் எங்களை அழையுங்கள். Thank you, Prabhu. We're just encouraging the listeners to ask any questions that they may have, because it's very rare that we get your presence here. So we just mentioned that you are going to be here for another half an hour if they have any questions specific to this topic or in general as well, if they have any questions. Yes. So, Prabhu, do not fear. So, in material world, all of us are fearful. Fearful of job insecurity, fearful of health, fearful whether we'll miss the flight. There's always fear in this material world. And in this verse, Lord Krishna categorically states, "Do not fear." So, what can we draw from this categorical statement by Lord Krishna? அந்த கேள்வி நல்ல கேள்வி. அதாவது பயம் என்றால் என்ன? பயம் எங்களுக்கு இந்த உலகத்தில் எல்லோருமே பயந்து தான் இருக்கும். எந்த நேரம் என்னுடைய வேலை போயிடும், எந்த நேரத்திலையும் என்னுடைய உயிரும் போயிடும், எந்த இடத்துல என்னுடைய ஆரோக்கியம் குன்றிடும், எந்த நேரத்திலையும் ஏதாவது பிரச்சனை வரலாம். அதாவது ஃப்ளைட்டுக்கு கூட போகும் பொழுது நாம் அதை கூட விட்டுறலாம். அப்போ எந்த நேரமும் எங்களுக்கு நிச்சயமானதாக எதுவுமே இல்லை. ஒரு பயத்திலேயே நாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ அதுக்கு உங்களுடைய பதில் என்னன்னு சொல்லி ஆனந்த் கேட்டிருக்காரு. அதுக்கு தான் பிரபு கொடுப்பாரு. So Krishna is demanding that do not fear, meaning that one fears out of insecurity, but Krishna is giving security. Don't fear and I will deliver you. So we have to have that faith and we have to have that conviction. Then Krishna will take care of our all fears. In other words, what he says here is you come to the transcendental platform. The fear comes out of one mistake. That mistake is that everybody thinks that I am the body. And that is the root cause of all fear. So when you are on the spirit platform, spiritual platform, fear, there is no question of fear. Eternity, and there is no question of any loss or gain. Krishna, when we are on this transcendental plane platform, then only Krishna remains, and there is no any kind of fear. So Krishna takes care of our all shortcomings, in other words. அதாவது பிரபு சொன்னார், அதாவது பாதுகாப்பு இல்லாததால எங்களுக்கு பயம் வருதுன்னு நல்ல அழகாக சொன்னார். அதாவது எதுக்கு எனக்கு பயம் வருதுன்னா, எனக்கு பாதுகாப்பு இல்லை, நிச்சயம் இல்லை. இது எனக்கு பாதுகாப்பு யார் தர போகிறாங்க? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேயே இருக்குது. இங்கே ஆனந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வயோதிபர்களை இங்கே கூட பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அவங்களாம் வயது மடங்கள் எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. சில சமயங்களில் அவங்க தெருவில் கூட விழுந்து எல்லாம் இறந்துருக்காங்க பாதுகாப்பில் இல்லாமல். அவங்க இருக்கிற ஒரு ஆள் ஒரு ஒன்றில் விழுந்து ஒழும்பிட்டாருன்னா அவங்களுக்கு இன்னும் பாதுகாப்பு இல்லாமல் போகுது. நாங்கள் வயது மடங்களில் இருந்தாலும் அதுக்கே பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு அவங்களுக்கு. அப்போ அவங்களுக்கு எந்த வழியிலையும் பாதுகாப்பு, அவங்களுக்கு பயம், எந்த நேரம் பயம் இருக்கிறதுக்கு காரணம் அந்த பயம். கிருஷ்ணா சொல்றான், அந்த பயப்படாதே, நான் இருக்கிற உங்களுக்கு அந்த பாதுகாப்பு எல்லாம் தரதுக்கு. அப்ப கிருஷ்ணாவை எவனுடன் அவனை பூர்ண நம்பிக்கையோட கும்பிடுகின்றானோ, கிருஷ்ணாவுக்கு வணக்கங்களை தெரிவிக்கின்றானோ, கிருஷ்ணாவுடைய மந்திரங்களை உச்சாரணம் பண்ணுகின்றானோ, கிருஷ்ணாவுக்கு வந்தனைகள் பண்ணுகின்றானோ,
அவனுக்கு வந்து என்றுமே அந்த பயம் என்ற பிரச்சனையில இருந்து அவன் விடுபடுறான். அவனுக்கு இறக்குறதுக்கு கூட பயப்பட மாட்டான். அவன் எந்த நேரமும் துணிஞ்சு கொண்டே இருப்பான். பாருங்க, அதான் அந்த இதுல உள்ள சிறப்பு. அதாவது வந்து நான் இந்த உடல் அல்ல என்று எப்ப அவன் உணர்கின்றானோ அப்பொழுது அவனுக்கு அந்த பயம் இல்லாம போகிறது. ஆனா நான் இது என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய சொத்து, என்னுடைய உடம்பு என்று சொல்லி நினைக்கும் பொழுதுதான் அவனுக்கு பயம் இருக்குன்னு சொல்லி பிரபு சொல்றாரு. And Prabhu, the next key words in this verse is, I will deliver you from sinful reactions. So how do we, so some of the people some of the listeners may think that they are eating vegetarian. So from their standpoint, sinful reactions are, or sinful deeds are when somebody does this, this and this. From their standpoint, maybe if they don't eat meat, then they are not sinful. So how does one know what is sinful deeds and what is not sinful deeds? Biggest sin is to forget Krishna. That's the biggest sin. So once you become Krishna conscious, then all these sins will automatically flee away, because you will not have any interest in sinning. You don't have any selfish motive. You love Krishna. Because you love Krishna, you love his creation, and you just become very much blend into his creation rather than becoming obstacles to his creation. Sinning means obstacles. Krishna has designed certain way and you try to break that design. You break that law. That is sinning. But when you become in tune with creation and Krishna and his creation, then no sin. So biggest sin is to not obey Krishna's instruction and to not become Krishna conscious or not execute Krishna transcendental loving devotional service, bhakti. This is sin. நல்ல அழகா சொன்ன பிரபு. ஸோ பிரபு சொல்றது வந்து நம்ம வந்து சின்ஃபுல்னாலே வந்து கிருஷ்ணரை நம்ம வந்து மறக்கிறது தான். நம்ம பாவ செயல் என்னன்னா, நம்ம பெரிய பாவம் என்ன பண்றோம்னா கிருஷ்ணரை வந்து மறக்கிறது தான் வந்து பெரிய பாவ செயல். இப்போ வந்து கிருஷ்ணரை நம்ம வந்து மனதில் நினைச்சிருந்தோம், அவருடைய கட்டளைகளை வந்து மீறினாதான் வந்து நம்ம வந்து பாவம் பண்றோம். அவர் கட்டளைகள் வந்து எங்க இருக்கு? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் பிரபு, ஸோ how does one know what are the orders of Lord Krishna? So if we transgress those orders, we are sinning. When we forget Lord Krishna, we are sinning. So for a newcomer or to Krishna, God conscious, who's listening today, how does he get to know what are the instructions of Lord Krishna? Very easy. Srila Prabhupada gave a very simple method of what Krishna expects. So this is Kali Yuga, and in the Kali Yuga, the only way we can execute Krishna's order is by chanting his holy name through mouth and tongue. So when we chant the holy name Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Ram, Ram Ram, Hare Hare, immediately we transcend, we become situated on a transcendental platform. So on transcendental platform, which is called spiritual platform, there is no question of sinning, because it's a spiritual platform. So we have to chant Hare Krishna mantra, we have minimum 16 mala a day. One mala means 108 times we have to chant this mantra. So if you chant this Hare Krishna mantra, then this mantra makes you sinless. You don't like to indulge in any sinful activity, and plus whatever sins you have committed in past lives becomes null and void. So this is the easiest and topmost method of becoming sinless and eradicating all these sins. Easiest. Complicated, there are many methods. Karma Kanda, Jnana Kanda, and so many other. But the simplest method in Kali Yuga is to chant his holy name, Hare Krishna Mahamantra.
தேங்க்யூ பிரபு. ஸோ பிரபு வந்து இப்போ இந்த கேட்ட கேள்வி வந்து இப்போ நம்ம பாவ செயல்கள்லேருந்து எப்படி நம்ம வந்து அதை பண்ணாமல் இருக்கணும், பண்ண செயல்கள்லேருந்து எப்படி நம்ம தப்ப முடியும், அப்புறம் வந்து ஃபியூச்சர்லையும் எப்படி வந்து இது பண்ணாமல் இருக்க முடியும். ஸோ இது 3 பார்ட். ஒன் வந்து the bad deeds that we have already done, so the reactions are waiting to fructify, and also for us not to indulge in more sinful activities now, and also not to indulge in more sinful reactions in the future. The propensity is still there. It is so பிரபு வந்து சொல்றது வந்து இந்த கலியுகத்துல வந்து கிருஷ்ணருடைய கட்டளை வந்து இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை உச்சரிக்க வேண்டியது. இது ரொம்ப சிம்பிள். இந்த சம்மரியை வந்து நல்ல எசன்ஸ் மாதிரி பிரபு கொடுத்திருக்காரு. Thank you பிரபு. You gave this Lord Krishna's instruction in a form of an essence. Yeah, the other instructions are there. How do we know Lord Krishna's detailed instructions? Yeah, we read from Bhagavad Gita, yes, and other wonderful literature, Bhagavatam. But in summary, you've given this essence from all the Vedic literatures that the Lord Krishna's instructions is to chant the holy names of the Lord, and when we chant the நாமத்தை உச்சரித்தாலே நம்ம பண்ண பாவ செயல்கள்ல இருந்து நம்ம தப்பிடுறோம். இப்போ ஃபியூச்சர்ல பண்ண போற பாவ செயல்லே நம்மளுக்கு வந்து அந்த அந்த ஆசை இருக்காது பண்றதுக்கு. அந்த பரம் திருஷ்டுவா, we will not have the propensity to commit sinful activities when we chant the holy names, and also we are associating with the devotees of the Lord. நல்ல அழகாக பிரபு சொன்னார். அதாவது வந்து இந்த கலியுகத்தில் வந்து மந்திர உச்சாரணம் தவிரத்தை வேறு ஒன்றுமே இல்லை. இந்த மந்திர உச்சாரணம் செய்கிறதால என்ன இருக்குது எங்களுக்கு? அவர் சொல்கிறார் 16 ரவுண்ட் 16 ரவுண்ட் பண்ண சொல்கிறாரு. 108 தர 16 ரவுண்ட் பண்ணுங்க. அதுதான் இந்த அதை பண்ணிட்டோம்னு சொன்னால் நாம் தப்பிடுவோம். அதை தான் அவர் சொல்கிறார். அது என்ன பண்ணும்? இந்த 16 ரவுண்ட் பண்ணுறதால என்ன பண்ணும்? அதாவது வந்து இந்த எங்கள் எல்லோரையும் ஒரு ஆன்மீக தளத்துக்கு கொண்டு வரும். அதான நாம அபராத யுக்தானா நாமானி ஏவ ஹரந்தியகம் அவிஷ்ராந்தி பிரயுக்தானி தாமி ஏவனி கராணிச்சக. அதாவது வந்து ஒருத்தனுக்கும் வந்து அவன் மந்திரங்கள் உச்சாரணம் பண்ணும் பொழுது இந்த பாவங்கள் அவனை விடாது, பாவ விளைவுகள் வந்து அவனை விடாது. அப்ப இந்த பாவ விளைவுகள்ல இருந்து நாங்க விடுபடணும்னா மந்திரத்தை சொல்லிட்டான்னு அவனோட பாவ விளைவு தானே போயிடுது. அதான் பிரபு சொல்றாரு. அப்ப அந்த எங்களுடைய பாவ விளைவுகளை போக்குறது தான் இந்த மந்திரங்கள். அப்ப இந்த 16 ரவுண்டை நாம உச்சரிக்கிறோம்னு சொன்னா அது எங்களுக்கு ஒரு கவசம் மாதிரி. அந்த கவசத்தின் மூலம் நம்ம பாதுகாப்பு கிடைச்சது, நம்ம ஆன்மீக தளத்துக்கே போயிடலாம். அப்ப ஆன்மீக தளத்துக்கு நிச்சயமாக அந்த ஸ்பிரிச்சுவல் பிளாட்ஃபார்ம்ல இருக்கும் பொழுது எங்களுக்கு வந்து நிச்சயமாக பாதுகாப்பு கிடைக்கும் என்று சொல்லி பிரபு சொல்லுவாங்க. Thank you, Prabhu. So can somebody chant this, because if it is the instruction of Lord Krishna, summary is to chant the Hare Krishna Mahamantra because it will take care of everything. Can somebody today, when they are hearing this for the very first time, they also are in the mindset that they are committing other sinful deeds as of now? It could be little less serious or it could be more serious, but should they wait till they try to get off all their bad habits, and then when they are purified according to themselves that they have to chant this mantra? What are the prerequisites to chant this mantra? There is no prerequisite or qualification needed for chanting Hare Krishna Mahamantra. Prabhupada says even the dog can take part in hearing Hare Krishna mantra, and there is no qualification. Even the dog can take part in it. So only prerequisite and qualification is that you do it. That's all. No other qualification. Khaite suite yatha tata naam lei. Desh kaal niyam nahi. No niyam. Desh kaal niyam nahi. Sarva siddhi hoy. Chaitanya Mahaprabhu said that in whatever position, khaite suite, you are eating, you are sleeping, yatha tata, you are here, you are there, you are doing this, you are doing that, yatha tata naam lei. Just chant Hare Krishna Mahamantra. Desh kal niyam nahi. There is no place, this is dirty place, this is pure place, this is temple, this is slaughterhouse. No place. Everywhere you can chant. Desh kal. No kal means samay. The time, morning, evening, afternoon, night, dead night, any time. Desh kal niyam nahi. No rules and regulation of any kind to chant this Hare Krishna mantra. Then all the
goodies, including love of Krishna, will come to you. So this is a startling revelation that Lord Krishna has given, and what we read from the Vedic literatures that you have given us today, Prabhu, because all of us, including all the listeners especially, all of us have committed various sinful deeds in the past. There is no doubt about that. And all of us are in different stages of God consciousness. Some of us are not in God consciousness. Some of us are, progressing in God consciousness. But here it's like a one solution to everybody. Whether Yes. somebody is not in God consciousness yet, somebody is progressing, it's like one pill for all the illness that somebody may have, and is just chanting the Hare Krishna Mahamantra, and even they may not be second initiated devotees who may be offering worship, because out of the 9 forms of devotional service, some of the forms of devotional service we have to follow the rules and regulations. Yes. For example, offering worship, not everybody can offer worship, and there's Narada Pancharatra Pratipika, we have to follow that. But here, the first and second form, the 9 forms of devotional service, the Lord is so merciful that there are no rules and regulations, there are no there's no prerequisites that you need to follow. So that is கட்டுப்பாடுகள் இல்லாத ஒரு இங்கே கட்டுப்பாடுகள் இல்லை, இதுதான் இல்லை. எந்த இடத்து அதுக்கு பிரபு சொன்னார், காலை இல்லை, எந்த நேரமும் இதெல்லாம் துக்க சுக்கே எல்லாம் என்ன இடத்துல நாம நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஹரிகிருஷ்ணா நாம வந்து சடலத்துக்கு முன்னுக்கு போயிருந்து ஹரிகிருஷ்ணா பாடுறோம். ஏன் ஃபியூனரல் ஹோம்ஸ் எல்லாம் நாம போயிருந்து பாடுறோம். அங்க என்ன பாடுறோம்? ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமோ ராம ராம ஹரே ஹரே. நம்ம கல்யாண வீடுல போறோம். கல்யாண வீட்டுல என்ன செய்யறோம்? எல்லாரையும் கையை தூக்க சொல்றோம். கையை தூக்க சொல்லி இந்த தம்பதிகளுக்கு நீங்க வாழ்த்து தெரிவிக்கணும் வேண்டாம். இது இந்த கலியுகத்துல வந்து சிறந்த வாழ்த்து. நீங்க எல்லோருமே கையை தூக்கி அவருக்கு நம்ம ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரேன்னு அந்த மந்திரங்களை சொல்லுங்கன்னு சொல்றோம். அதே நேரத்துல அந்த ஃபியூனரல் ஹோம்ல கூட அதையே தான் சொல்லு, ஹரே கிருஷ்ணாவை சொல்லுன்றோம். அப்ப எந்த நேரமும் அது எல்லா காலத்திலுமே உங்களை இந்த பாவ விளைவுகள்ல இருந்து உங்களை இழுத்தெடுக்கக்கூடியது வந்து இந்த ஹரிகிருஷ்ணா மந்திரத்துக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் இருக்குன்றது தான் இந்த பிரபு ரொம்ப அழகா சொல்லுகிறார். So Prabhu, is our understanding right, where Lord Krishna, for us to actually totally gain from this wonderful verse, what we can benefit from this wonderful verse, we need to have the faith. Yes. If you can connect the verse that Lord Krishna teaches us in the 4th chapter, Eyatamam prapatyante, as you surrender unto me, I shall reward you. So if our surrender is 50%, then we get rewarded accordingly. So if we have full faith like Draupadi or Gajendra, is that our understanding that faith is crucial for us to get the full benefit of this promise of Lord Krishna? Yes. Without faith, no spiritual life. And it starts with faith. Adau Shraddha, Tatha Sadhu Sangha, Tatha Bhajana Kriya, Tatha Nartha Nivritisha, Nishtha Ruchis Tatha, Asakti, Bhav, Prema, Abhidanchanti. This all starts with faith. One has to have faith in the beginning. Without, and at the end also, without faith, no spiritual life. That is true. So Prabhu சொல்றாரு, இந்த நம்பிக்கை தான் வந்து ஒரு மூல காரணம். நம்ம வந்து இதுல இருந்து நம்ம ஃபுல்லா பெனிஃபிட் பண்றதுக்கு, இந்த ப்ரொடெக்ஷன் வரதுக்கு, இந்த ப்ராமிஸை வந்து நம்மளுக்கு வரணும்னா அது நம்பிக்கை தான் வந்து முக்கிய காரணம். நம்பிக்கை தான் எங்களுக்கு எல்லாத்துலயுமே நம்பிக்கை வேணும். நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா நம்ம கிருஷ்ணன் சொல்றாரு, நீ நம்பிக்கை இல்லாம நீ வேதங்கள் எல்லாம் நீ உனக்கு டவுட் அப்படின்னு சொல்லிட்டேன்னா உனக்கு இந்த பிறவிலையும் இல்லை சந்தோஷம் கிடையாது, அடுத்த பிறவிலையும் சந்தோஷம் கிடையாது. அப்ப அதை பிரபு சொன்ன மாதிரி நம்பிக்கை இருக்கணும் எங்களுக்கு. அது நம்பிக்கை இருக்கிறதுல தான் சர்வசக்தி ஹோயன்னு சொல்றாரு அவர். எல்லா விதத்திலையும் உனக்கு எல்லா சக்திகளும் எல்லாமே உனக்கு வெற்றியாக கிட்டும் அப்படின்னு சொல்றாரு பகவான். ஸோ இது so Prabhu, in day-to-day life, we have faith, or we have the confidence in a lot of material things. We were discussing the other day, when we take an aeroplane, when we get onto an aeroplane, we don't ask the pilot whether he's completed his driving, whether he's completed his whatever the course that he needs to do to take the flight. Or when we go to some people go to restaurants, they don't ask whether the cook is certified to cook.
So we have this inbuilt confidence and faith in material things. When we go to a barber, as Prabhupada said, we have the confidence that he won't cut us with a knife. So we have that confidence or the faith in material things. So how do we translate that into the scriptural, how can we have that faith in the scriptures? How do we get that faith? By associating with those people who has faith more than you. So they can impart faith into us. So we have to, the faith is born out of association with saintly personalities. So we have to associate with devotees and gurus and scriptures like that. We have to change our association to the spiritual association, and from that association faith develops. நம்பிக்கை வந்து எப்படி நம்பிக்கை எப்படி வரும்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தார். நம்பிக்கை வந்து சாதுக்களுடைய சாகவாசம். இப்போ எங்களுக்கு எல்லாம் பெரிய பாக்கியம் இந்த சாதுக்கள் கூட நாம சாவாசம் பண்றது, பிரபுவோட சாதுக்கள். அப்ப அதை பார்த்தீங்கன்னா ராதிகாரமன் பிரபு இருக்க, அவர் வந்து அந்த சாதுவை வந்து இங்க கொண்டு வந்து அவரை அதை பண்றதுக்காண்டி சர்வீஸ் பண்றாரு. அப்ப அதுவும் ஒரு சங்கம், அது அந்த சங்கம். அதாவது வந்து இப்ப நீங்க ஆனந்த் பாத்தீங்கன்னா அதுவும் அதான். நாங்களும் என்ன பண்றோம், அந்த சாதுக்களுடைய அந்த சங்கத்தில் இருக்கிறபடியா எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கின்றது. பகவான் நம்பிக்கை வருது. எஸ், அதான் ஒரு சமயம் பிரபுபாதிடம் கேட்கிறாங்க, இந்த உலகத்திலேயே பாதுகாப்பான இடம் எதுன்னு கேட்குறாங்க. அவர் சொன்னார், நாம சங்கீதம் எங்க இருக்கு, அதான் பாதுகாப்புன்னு சொல்றாரு ஸ்ரீல பிரபுபாத். அங்க வந்து எங்கேயுமே என்றுமே பகவானுடைய பாதுகாப்பு இருக்கு. பகவான் சொல்றாரு அதுதான் என்னுடைய வைகுந்தம்னு சொல்றாரு. அப்ப தன்னுடைய வைகுந்தத்துல வந்து ஏதாவது தொல்லைகள் வர இருக்குமா? ஒன்றுமே இல்லை, பாதுகாப்பு இங்க நிச்சயமே உண்டு. So Prabhu, a lot of the listeners have heard about Srila Prabhupada and what greater association that we can have than having Srila Prabhupada's association. But some of us are not very fortunate in the sense that we don't have this personal association like you had this glorious opportunity. We are connected through you to Srila Prabhupada. You are serving as a bridge for all of us. You are giving us the instructions as it was given by Srila Prabhupada. So if we have not had this great association, ultimate association with Srila Prabhupada, is there any other way that we can associate with him? Yes. நல்ல கொஸ்டின். அதாவது வந்து கேட்கின்றார் அவர், உங்களுடைய நீங்கள் வந்து பிரபுபாதோடைய சிஷியன், பிரபுபாதால இருந்து நீங்க என்னெல்லாம் எங்களுக்கு சொல்ல முடியுமோ, அவரோட நீங்க அசோசியேட்டா இருக்கும் பொழுது என்னென்ன அதை எங்களுக்கு நீங்க பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கேட்கின்றார் ஆனந்த். அதே மாதிரி வந்து இப்ப நம்ம வந்து ஸ்ரீல பிரபுபாதோட எப்படி வந்து இந்த சவகாசம் பண்ண முடியும் இப்போ? ஏன்னா பிரபுபாத் வந்து இல்ல, எப்படி how can we associate? Yes, so association doesn't mean that you have to be with him all the time. You can associate with Srila Prabhupada through his books. He wrote close to 100 some books. So we can read, we can have darshan of those books. If you don't have time, read it. If you don't have time for reading, then just have those books in your home, and by merely seeing, you will develop that faith. Prabhupada left with many temples. Prabhupada left many lectures, 2,000 some lectures, and he left us with so many movies, videos, conversation, room conversation, morning walk conversation. I was in Edward Garden in Toronto, here in Edward Garden. One morning I was walking with him and he was giving instructions to me and to many devotees were there together. So you can associate with Prabhupada even today, and easiest is his books. Read his books. So wonderfully said, Prabhu. இப்போ இந்த கேள்வி வந்து நம்ம கேட்டது வந்து பிரபுபாத் இப்போ இல்லை நம்ம பக்கத்துல, அவர் கூட எப்படி வந்து இந்த அசோசியேஷன் வந்து நம்மளால அவருடைய எப்படி சகவாசம் பண்ணலாம்னு சொல்லி. அதாவது பிரபு சொன்ன மாதிரி புக்ஸ் அவர் எழுதின பெருமையான புஸ்தகங்கள் உண்டு. அதே இடத்துல அவருக்காண்டி சொன்ன லெக்சர்ஸ் இருக்கு, லெக்சர் இதுகள் எல்லாம் அவருடைய வீடியோ படங்கள், மூவிஸ், மற்றது அவருடைய புஸ்தகங்கள், அநேகமான
புஸ்தகங்கள் இருக்கின்றது. அவருடைய கோயில், அவர் எவ்வளவு 100க்கு மேல கோயில் கட்டிருக்காரு. அந்த கோயிலுக்கு நம்ம போனாலே பிரபுபாதோட நம்ம அசோசியேட் பண்ற மாதிரி. ஏன்னா அங்க எல்லா கோயிலையும் பிரபுபாத் இருக்காரு. என்ன ஆனது அதான் இப்ப பாருங்க, நான் இந்த போன கிழமை பரிசுல நின்றுருந்தேன். பரிசுல இருக்கும் பொழுது அங்க பார்த்தா பூஜாரி வந்து எங்க நாட்டை சேர்ந்த ஒரு ஐயா, அவர் பூனேரியை சேர்ந்தவர். அவருக்கு கையெல்லாம் நடுக்கத்தோடு இருக்காரு. 74 வயசு அவருக்கு. 74 வயசுல இருந்தாலும் அவரோட சொற்கள் கூட தடுத்தெடுத்து கொண்டு இருக்குது. ஆனா அவர் பிரபுபாதாக்கு சேவை பண்ணிட்டே இருக்கிறாரு. அவர் அங்க பகவானுக்கு ஆராய்ச்சி பண்றாரு. அப்ப இப்படியான சேவை அவருக்கு, அதாவது ஹரிகிருஷ்ணால இருப்பவர்களுக்கு எந்தவித ஏஜுக்கு அந்த இதுதான் என்னுடைய வயதுன்னு சொல்லி நான் ஓல்டான அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுக்கு எந்தவித இது இல்லை. எல்லோருமே தகுதி உள்ளவர்கள். Prabhu was mentioning last week he was in our Paris temple and there was a very old pujari and his hand is shaking and he can't even speak well, but he is tirelessly serving Srila Prabhupada there in the temple. So age is no barrier. And so Prabhu has wonderfully explained. இப்போ நம்ம வந்து பிரபுபாது வந்து இப்போ நம்ம கூட இல்லைனாலும் அந்த வாப்பு வாய்ப்பு நம்மளுக்கு இல்லை, ஆனால் வாணி வாய்ப்பு, நம்ம வாணி வாய்ப்பு வந்து நம்ம கீதா வாணி ரேடியோ மூலியமாக நம்மளுக்கு வருது. திஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் கமிங் த்ரூ கீதா வாணி ரேடியோ ப்ரோக்ராம். அண்ட் பிரபு சொல்றது வந்து ஸ்ரீல பிரபுபாதோடைய அந்த வாணி இருக்கு, அவருடைய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, அவர் லெக்சர்ஸு, அவருடைய புஸ்தகங்கள் மூலிமா நம்ம வந்து இப்போ பிரபுபாதோட அசோசியேட் பண்ணலாம். அந்த சேம் வே வந்து நம்ம வந்து இஸ் கிரேஸ் கிரத்து பிரபுவோடையும் நீங்கள் வந்து இப்போ நாளிலேருந்து எப்படி நம்ம கிரத்து பிரபுவோட லெக்சரை நம்ம வந்து எப்படி கேட்க முடியும், அவருடைய சவகாசம் எப்படி நம்மளுக்கு கிடைக்கும்னா, நம்ம இந்த ப்ரோக்ராம் முன்னால் சொன்னோம் www.kratuprabhu.com அந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே வந்து இவருடைய பாஸ்ட் லெக்சர்ஸ் எல்லாம் இருக்குது, அருமையான லெக்சர்ஸ். உங்களுக்கு ஹிந்தி தெரியும்னா அந்த ஹிந்தி லெக்சர்ஸும் இருக்குது, அப்புறம் இங்கிலீஷ் லெக்சர்ஸும் இருக்குது, சில வீடியோஸ் எல்லாம் கூட இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இஸ்கான் ஸ்கார்ப்ரோ வெப்சைட்டுக்கு வந்தீங்கன்னா கூட www.iskanscarborough.com வந்தீங்கன்னா அங்கே கூட கிரத்து பிரபுவோட அந்த ப்ரீவியஸ் ரேடியோ ஸ்டேஷன் அப்பியரன்ஸ் ப்ரோக்ராம்ஸ், அப்புறம் அந்த கிளாஸ் அங்கே இஸ்கான் ஸ்கார்ப்ரோவில் கொடுத்த கிளாஸ் அதெல்லாம் வந்து அங்கே இருக்கு. அங்கேயே கேள்வி பதில்கள் கூட, மக்கள் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பிரபு அங்கேயும் பதில்கள் கொடுத்திருந்தார். எல்லாரும் கூட அங்கே lot of question and answers are there. Prabhu gives wonderful question and answers. அதுலேருந்து நம்மளுக்கு வந்து சில டைம் அந்த கேள்வி வந்து மனதில் இருக்காது, ஆனால் முன்னால் இருந்திருக்கும், மறந்துருப்போம். அதை நீங்கள் வந்து திருப்பி அந்த கேள்வி பதில கேட்டேன்னா உங்களுக்கு வந்து இருந்த அந்த கேள்வி வந்து நீங்கிடும், அதுக்கு விடை கிடைக்கும். So again on YouTube I have a channel, Kratu Das YouTube சேனல்ல வந்து பிரபுவோட சேனல் வந்து கிரத்து தாஸ். ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு அந்த சர்ச்சில் போயிட்டு கிரத்து தாஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா பிரபுவோட கிளாஸஸ் வந்து வீடியோலேயே இருக்கு. ஸோ அந்த ஆஃப்டர் எவ்ரி கிளாஸ் பிரபு தேர் வில் பி ஆஸ்கிங் கொஸ்டின். ஸோ தோஸ் கொஸ்டின் அண்ட் யுவர் நெக்டேரியன் ரெஸ்பான்சஸ் ஆல்சோ வில் பி தேர், which is so beneficial to all of us in this age of Kali. We need this association, we need this instruction, and we need that so constantly, Prabhu, because otherwise we are being dragged by so many other material things. So again பிரபு நேற்று சொல்லியிருந்தாரு, நேற்று அந்த லெக்சர் அங்கே கோயிலில் கொடுக்கும்போது சொல்லியிருந்தாரு, நான் ஒரு இன்ஜினியர் படித்தவர், அதில் இருந்து மாஸ்டர்ஸ் எல்லாம் பண்ணியிருந்து இதில் 2வது தரம் இதுகள் எல்லாம் பண்ணியிருந்தாரு. ஆனால் அவர் சொல்லாரு, அது இல்லை என்னுடைய படிப்பு இந்த ஆன்மீக செல்வம் இருக்குல்ல, இதுதான் என்னுடைய, அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்றாரு, அது துச்சமா நினைக்கிறாரு. Yes, Prabhu, that Prabhu mentioned that my education is nothing, that I became an engineer and I was doing, and my qualification is that you became Krishna consciousness person. Yes, that's the real qualification. That's the real qualification, Prabhu said, so that is amazing, answer, So அதே போல தான் இங்கே கேட்டு மக்கள் எல்லோருமே இந்த ஆன்மீக செல்வங்களை நீங்கள் எல்லாம் அடைஞ்சு உங்களுக்கு அழியாத குவாலிஃபிகேஷன் வேணுமெண்டா இந்த குவாலிஃபிகேஷன் நீங்கள் இறைவனுடைய அடிமைகளாக, இறைவனுடைய பக்தர்களாக இந்த சாதுக்களோட சேர்றதாலே உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த தகுதி கிடைக்க பண்ணுது. So you talked about humility, Prabhu. So this is an example. You're a true acharya where you're living by what you're preaching, where even though you have so much of qualification and you are saying that qualification is nothing compared to reading all these scriptures, and what we gain from this knowledge is superior. And also, as Prabhupada said, we may be a PhD and doctor in this life, but in the next life, if we are fortunate to get the human form of life, we have to start from A for apple, B for ball, even though we may be PhD. So again, on behalf of all the listeners of Gita Vani radio station and Iskon Scarborough devotees, we thank you so much from the bottom of our heart.
for giving us your valuable time and association, Prabhu. So we are very fortunate. Prabhu is also here. So we humbly request you to come and give your association again at this Geetavani radio station. Thank you very much. I'll keep coming. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Ramo, Ramo Ramo, Hare Hare. Srila Prabhupada ki jai. Hare Krishna.